ஓகே. வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த மேட்ச்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ப்ரிவ்யூ. நம்ம சேனல்ல வர ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்சு. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வரவும் போறவன்ட்டலாம் அடி வாங்கி, அவன் மேனேஜரோட சண்டைய போட்டு, ஒரு மேனேஜர அனுப்பிவிட்டு, அதுக்கப்புறம் ஆ அவர நாட்டிங்ஹாம தூக்கி வச்சு காப்பாத்த ஸ்பர்ஸோட இத வந்து மாத்த போறேன் அப்டின்னு சொல்லிட்டு வந்த ஸ்பர்ஸோட ஹிஸ்டரிய மாத்துனவர் தான் ஹேஞ்சு. அவர கூட்டிட்டு வந்து மாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அவர தமாஷா ஆக்கி 7 மேட்ச் அனுப்பிவிட்டாங்க. விச் இஸ் வெரி அன்ஃபேர். அ ஆனா வந்து அதுக்கப்புறம் ஷான் டைச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர கூட்டிட்டு வந்து, அவங்க வந்து ஒரு வின் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க. ஆனா, போன வருஷம் மான்செஸ்டர் யுனைட்டட் போட்டு துவன்னு துவைச்ச ஆப்போனன்ட் இல்ல. எல்லாரும் துவைச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து இவங்களும் வந்து 3 மேட்ச் வந்து போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சிருக்கானுங்க. ஸோ இது ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல 3 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கானுங்களா தொடர்ந்து. 4வது மேட்சா இல்ல யுனைட்டட் கூட தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா கடைசி 3 மேட்ச்சு. 4வது மேட்சா ஜெயிப்பானுங்களா? இல்ல இப்ப தான்டா எங்க வாழ்க்கையிலே ஒரு ஒளி தெரியுதுன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் கடந்த ஒரு 3 கேமும் கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு 3 வாரமாக மன நிம்மதியோட சுத்திட்டு இருக்க மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் வந்து இந்த வாரம் மேட்ச வந்து 4வது வின் எடுப்பாங்களா? இல்ல அடி வாங்க போறாங்களா? அப்படிங்கிறத வந்து பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வெல்கம் டு நந்தா டாக்ஸ் ஃபுட்பால். இத வந்து இந்த மேட்சோட ப்ரிவ்யூ பத்தி நம்ம ஃபுல்லா வந்து டீட்டெயிலா பார்ப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஜரா வந்து நம்ம வந்து யுனைட்டட பத்தி தான் பேச போறோம். யுனைட்டட் வந்து என்னலாம் பண்ணுவாங்க? யுனைட்டட் வந்து என்னலாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க? என்ன ஸ்கோர் லைன் எதிர்பார்க்கலாம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பேசிக் கருத்தா இருக்க போகுது. ஸோ அ என்னலாம் பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோசிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்ம லைனப் பத்தி பார்த்துருவோம். லைனப் வந்து எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சா இருக்க போற ஒரு கேமு. ஸோ நமக்கும் கொஞ்சம் அட்டாக்கிங்க்கு தேவைப்படும். பட் நம்மளும் வந்து டிஃபென்சிவா கொஞ்சம் லீக் பண்றோம். பட் கம்பேரிட்டிவ் டூ ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த் நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கோம் இந்த டைம்ல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அஃபென்சிவா போவாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. மேஜரா எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்ல ஆடுன டீம் தான் மேஜரா ஆடுங்கிறது ஒரு 80, 90% எனக்கு ஒரு இது இருக்கு. பட் வந்து நான் இந்த அமோரிமோட இன்டர்வியூஸு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ, ஹி வாண்ட்ஸ் டு ரொட்டேட் பிளேயர் பிகாஸ் வேர்ல்ட் கப் இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரொட்டேஷன் எதுவும் எதிர்பார்க்கலாமா? நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல அப்டேட்டா வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து நம்ம டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீம் ட்ரெய்னிங்க்கு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நியூஸ். பிகாஸ் இந்த லெஃப்ட் ஃபிளாங்க்ல வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் சென்டர் பேக்குக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஷாக்கும் மார்டினஸ்க்கும் அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் எடுத்தோன்னா வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மைனோ ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வேர்ல்ட் கப் இயர் அவன் டைம் மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம ஒரு கேம் வாரத்துக்கு ஒரு கேம் தான் ஆடுறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் இது கொஞ்சம் லெஸ் ஈஸியர் ஆப்பனன். பிகாஸ் அவங்க கொஞ்சம் டிஃபென்சிவ் அப்ரோச்சாக போகிறப்போ கொஞ்சம் அட்டாக்கிங் த்ரெட்டோட நம்ம போகலாமே அப்படிங்கிறதுக்காக மைனோ அண்ட் ப்ரூனோ ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் 80% கெசிமேரோ அண்ட் ப்ரூனோ தான் ஆடுவாங்க. பட் ஒரு 20% ஐ எம் டெல்லிங் மைனோ அண்ட் ப்ரூனோ கூட ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி லெமன்ஸ் தான் வந்து கோலில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி. அதுக்கப்புறம் டிஃபெண்டர் வந்து டிலைட்டு இல்லை ஷா, டிலைட், யோரோ இவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த மெக்வேர் வந்து மேட்ச்சில் கிடையாது. ஸோ அதனால் இந்த 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் விங் பேக் வந்து போன மேட்ச் டாலோட் ஸ்டார்ட் அப்படி இந்த மேட்ச் டாலோட் ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ரைட் விங் பேக் கன்ஃபார்ம் அம்மாடு தான் ஆரம்பிப்பா அப்படி. நெக்ஸ்ட் நடுவில் சொல்லிட்டோம் கெசிமேரோ ப்ரூனோ இல்லாட்டி மைனோ ப்ரூனோ இது சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து சேஞ்சஸ் இருக்காது. மேபி மவுண்ட் வரலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஏரியல் இதெல்லாம் வின் பண்ணும் அப்படிங்கிறதுனால செஸ்கோ வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து எம்புமோ அண்ட் குன்யா இருக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது நம்பர் 10ல. ஸோ வந்து இது நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம க்ளீன் ஷீட் வைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அவே கேம் அதனால ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து க்ளீன் ஷீட் வைப்போம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து நான் என்னோட இது வந்து 2-0 பிகாஸ் நம்ம ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்கோம். அதை வந்து ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாரும். ஸோ பிகாஸ் நம்ம லிவர்பூலில் போய் ஒரு அவேல நம்மளோட அவே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பேடாக இருந்திருக்கு. பட் லிவர்பூலில் ஒரு அவேல போய் வின் எடுக்கிறதுனால இந்த மேட்ச்க்கு ஒரு அதே கான்ஃபிடென்ஸோட போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் யுனைடெட் பிளேயர்ஸை நம்ப முடியாது. அதுதான் பிரச்சனை. லிவர்பூலோட எங்கே ஆனாலும் ஒரு வெறியை காமிச்சிட்டு அடுத்த மேட்ச்சில் அந்த வெறியெலாம் போயிடும். ஆனால்
ஃபார்ச்சுனேட்லி அந்த வெறி வந்து பிரைட்டன் கேமில் இருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த மேட்ச்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த மேட்ச்சுக்குள்ளே நான் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி களம் இறங்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க டீம் வந்து ஷான் டைச்சை பற்றி நான் கொஞ்சம் பார்த்ததுலலாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து 4-4-2 வந்து ஆடுறவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து அதே செட்டப்போடு தான் வருவார். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா, இப்போதைக்கு அவங்க டீம் வந்து கொஞ்சம் கிரைசிஸில் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேணும். இது கம்பேரேட்டிவ்லி பிகர் ஆப்பனன்ட். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை ட்ரா பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறதா நினைப்பாங்கன்னா, ட்ரா பண்ணது தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அதனால் அவங்க ட்ராக்கு விளாட்லாம். ஸோ மேபி டைட் டிஃபென்ஸாக இருக்கும் பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. லைக் குன்யா ஆர் எம்புமோ கேன் பிரேக் த டெட் டிஃபென்ஸ் ஆர் பஸ் டிஃபென்ஸு. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ப்ரூனோ இருக்கா அப்படி, அவரால் நான் பிரேக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அம்மாடாலையும் இங்கே ரைட் விங்கில் பிரேக் பண்ண முடியும். கெசிமேராலையும் வந்து லாங் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட தான் பால் பொசிஷன்ஸ் நிறையா இருக்கும். பட் வந்து அட்டாக்கிங் த்ரெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேஜராக நம்ம பண்ணுவோம். பட் நம்ம அவங்களோட அந்த கவுண்டர் அட்டாக்கிங் இதை வந்து இது பண்ணணும். நம்ம ஏன்னா போன வாட்டி இப்படி தான் இருப்போம். இந்த மாதிரி வந்து போன வாட்டி நாட்டிங்ஹாம் வந்து நல்லாவே ஆனாங்க நம்மளை விட. ஸோ அதனால் ஆனால் வந்து நம்ம கூட வரப்போ நிறைய டீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு புஷ்ஷில் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்ல ஏதோ ஒன்று கோல் போட்டு அதுக்கப்புறம் சிட்டாக் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லா டீமும் கிடையாது. பட் அது வந்து ஒருத்தவங்களோட பிளே ஸ்டைல் அண்ட் ஒருத்தவங்களோட கோல் அடிச்சுட்டு வின் பண்ணுறது தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அது வந்து நம்ம தப்புலாம் சொல்லக்கூடாது. பட் வந்து அப்படி இருக்கிறப்ப லாஸ்ட் இயர் நம்மளோட டீமில் இருந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கிளினிக் ஒருத்தர் மட்டும் தான் அப்படி இருந்தார். ஒருத்தர் 2 பேர் தான் இருந்ததுனால அந்த கிளினிக்கலாக அதை பிரேக் பண்ணி இது பண்ண முடியல. ஆனால் இந்த வாட்டி நம்மக்கிட்ட கிளினிக்கலாக பிரேக் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தருக்கு கிளிக் ஆகினாலும் இன்னொருத்தர் கிளிக் ஆகுற நம்பிக்கையில் நான் வந்து 2-0 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா போன மேட்ச் பவுன்மவுத்தோட ஆடினாங்க. பவுன்மவுத்து 2-0 தான் வின் பண்ணாங்க. பட் அது பவுன்மவுத்தோட ஹோம்னு நினைக்கிறேன். இது வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஹோமு. ஆனால் வந்து மேபி இட் மைட் பி தி ஃபஸ்ட் ஹோம் மேட்ச். அதனால் வந்து நமக்கு ஹோம் அட்வான்டேஜ் அவங்க நிறைய சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம எப்படி போவோம்? லைனப் என்னவாக இருக்கும்? நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா? இல்லை என்ன மாதிரி ஸ்கோர் லைன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பெரிய மேட்சும் இருக்குது. நம்ம இந்த வாரத்தோட ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்துருவோமா? இந்த வாரம் ஃபிக்சர் வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாளைக்கு வந்து 5 மேட்ச் வந்து ஒரு நேரத்தில் தான் நடக்குது. கிறிஸ்டல் பேலஸ், பிரென்ட்ஃபோர்ட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் யுனைடெட், பர்ன்லி, ஆர்சனல், லீட்ஸ், பிரைட்டன், ஃபுல்ஹாம், வுல்வ்ஸ். கிறிஸ்டல் பேலஸ், பிரென்ட்ஃபோர்ட் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்க டீம் கரண்ட்லி. ஸோ அதனால் வந்து மேபி நல்ல ஒரு போர்ன்மவுத் கிறிஸ்டல் பேலஸ் எப்படி 3-3 காம்படிஷன் இருந்துச்சு அது மாதிரி ஒரு நல்ல மேட்சாக இருக்கிறது கூட அது வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம மேட்ச்சை பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்ன்லி, ஆர்சனல் வந்து என்ன மேட்ச் அப்படின்னா ஆர்சனல் ஆனால் பர்ன்லியோட ஹோமில் ஆடுறாங்க. பட் ஆர்சனல் ஆர் வெரி கிளினிக்கல். அவங்களோட டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் ஆர்சனல் வின் பண்ணுறதுக்கு மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பிரைட்டன், லீட்ஸு. பிரைட்டன் வந்து என்ன யுனைடெட் தோற்றாலும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெரி குட் ட்ரெண்டில் இருந்தாங்க. ஸோ அதுவும் அவங்களோட ஹோமில் வர ஆடுறாங்க. ஸோ ஐ திங்க் தே வில் கிளைம் த வின் ஓவர் தேட். ஃபுல்ஹாம், வுல்வ்ஸ் 2 பேரும் கொஞ்சம் பேட் ஃபார்மில் இருக்காங்க. வுல்வ்ஸ் ஆர் வெரி வெரி பேட் ஃபார்ம். பிகாஸ் அவங்க இன்னும் ஸ்டில் ஒரு கேம் கூட வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்ஹாம் அந்த அதர் சைடு அவங்க கொஞ்சம் இதாக இருக்குது. பட் வந்து ஃபுல்ஹாம் ஹோமில் ஆடுறாங்க. வுல்வ்ஸோட கரண்ட் ஃபார்ம் வந்து பார்க்குறப்போ பட் லாஸ்ட் மேட்ச் பர்ன்லியோட ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ட்ரா ஆக வேண்டிய மேட்ச் அதுலேயே வந்து தோத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து செல்சி கூடயும் வந்து காரபோடா கப்பில் வந்து ட்ரா ஆக வேண்டிய மேட்ச் அதையும் வந்துட்டு அவங்க வந்து தோத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வுல்வ்ஸும் நல்லா டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் இந்த வீக்கெண்டோட முக்கியமான மேட்ச்சு டாட்டன்ஹாம், செல்சி. அது வந்து பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நாளைக்கே தான் அதுவும் டாட்டன்ஹாம், செல்சி நாளைக்கு டாட்டன்ஹாம், செல்சி நாளைக்கு, லிவர்பூல், அஸ்டன் வில்லாவும் நாளைக்கு தான். ஸோ அதனால் வந்து டாட்டன்ஹாம், செல்சி அதுதான் வந்து கேம் ஆஃப் த வீக்கெண்டு. டாட்டன்ஹாம் வந்து என்ன நல்ல ஃபார்மில் இருந்தாலும் செல்சி அப் அண்ட் டவுனில் இருந்தாலும் இந்த ஃபிக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா செல்சி போய் ஈஸியாக டாட்டன்ஹாம் வின் பண்ணிடுவாங்களாம். அப்படி இருக்கிறப்போ நான் வந்துட்டு டாட்டன்ஹாம் தோற்றா வந்து யுனைடெட் கொஞ்சம் நல்லது தான். அதனால் வந்து நான் மேபி ஒரு ட்ரா வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாமே.
லிவர்பூல் ஆர் இன் அ வெரி வெரி பேட் ஃபார்ம். லாஸ்ட் அக்டோபர் மந்த்தில் தே ஒன்லி ஒன் கேம் அவுட் ஆஃப் தி 7 கேம்ஸ். அதுவும் வந்து சாம்பியன்ஸ் லீக்கில் ஃப்ராங்க்ஃபர்ட்டோட தான் வின் பண்ணாங்க. அது எல்லா கேமுமே வந்து டொமஸ்டிக் லெவலில் நடந்த எல்லா கேமுமே தோத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வின் தேவைப்படுது. பட் தேர் ஃபேஸிங் அ வெரி இன்ஃபார்ம் ஆஸ்டன் வில்லா டீம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி வேணால் போகலாம். பட் அவங்களோட க்ரைஸை இது பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு டூ சம்திங். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெஸ்ட்ஹாம் நியூ கேசல். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட்ஹாம் ஒரு பேட் ஃபார்மில் தான் இருக்காங்க. அதனால் வந்து நியூ கேசல் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போர்ன்மவுத் மேன் சிட்டி அண்ட் எகெயின் அ வெரி குட் மேட்ச் பிகாஸ் ரெண்டு டீமே வெரி 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 இன்ஃபார்ம் டீம். ஸோ அப்படி இருக்கிறப்போ பட் வந்து மேன் சிட்டியோட ஹோமில் ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ ஐ கிவ் அன் எட்ஜ் டு மேன் சிட்டி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சண்டர்லாண்ட் வந்து டேபிளில் செகண்டோ தேர்ட்லேயே இருக்காங்க. எவர்டன் ஆர் டூயிங் ஓகே. ஸோ பட் இந்த மேட்ச் வந்து சண்டர்லாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ சண்டர்லாண்ட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே வீடியோ பார்த்து நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கோர் போட்டுட்டு அடுத்த வீக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரெடிக்ஷன் நம்ம கரெக்டாக பண்ணுறோம், எவ்வளோ ஓரளவுக்கு பால் நாலேஜாக நமக்கு கொஞ்சம் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யுனைடெட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூவோட வருவோம். ரிவ்யூன்னு சொல்லிட்டு வரிசையாக வருவோம் நம்ம வந்து. அதனால் வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறையா ஃபுட்பால் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால யுனைடெட் பற்றி யுனைடெட் ஃபேனாக தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற ஃபேனாக தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம மற்ற கண்டென்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஐடியா, அதை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ சொல்லுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் ஒன். பீஸ்.